ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டே இன் மை லைஃப் சண்டே தான் பார்க்க போகிறோம். மார்னிங்கே எங்கள் அம்மா கார சட்னியை வதக்கி வச்சுட்டாங்க. கார சட்னி செய்கிறதுக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா அகாரோ நாங்கள் ஆன்லைனில் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் எல்லாமே மீன் வறுக்கிறது, கேக் செய்கிறதுன்னு எல்லாமே பண்ணலாம். இன்றைக்கி சண்டேனால எங்கள் அம்மா சிக்கன் பொரிக்கலாம், ஃப்ரை பண்ணலான்னு இருந்தாங்க. அதுதான் அப்படியே உங்களுக்கு ஒரு விலாகாக போட்டுடலாம் அப்படின்னு போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கி வச்ச கார சட்னி நல்லா சூடாகிட்டோன்னே நாங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். எங்கள் அம்மாவுக்கு எப்போவுமே வேஸ்ட் பண்ணுற பிடிக்காது பொருளை, அதனால் எல்லாமே க்ளீனாக செஞ்சுருவாங்க. எல்லாமே நல்லா இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்லேயும் சண்டேலேயும் இந்த மாதிரி தான், சண்டேலலாம் இந்த மாதிரி நடக்குமா வீட்டில்? இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் சமையல் செய்வீங்களா, இல்லை நார்மலாக டெய்லியும் போல் லன்ச் செய்வீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டேனால அம்மா தோசையும் கார சட்னியும் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே தோசை சுட்டுருக்காங்க. கார சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எங்களுக்கு தோசை சுட்டு தராங்க. பொதுவாக எல்லார் வீட்லேயும் 1, 2 இல்லை 3 தோசை தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 5 தோசை தான் சாப்பிடுவோம். அதனால் எங்கள் அம்மா எல்லாருக்கும் முன்னாடியே சுட்டு வச்சுக்கிட்டா வேலை ஈஸியாக போயிடும்னு சொல்லி எல்லாம் முன்னாடியே சுட்டு வச்சுக்கிட்டாங்க. கார சட்னி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டாங்க. பாருங்கள், கார சட்னி எவ்வளோ நைஸாக டேஸ்டாக இருக்குது. அதுக்குள்ளே நான் வெங்காயம் எங்கள் அம்மாவுக்கு உரித்து தந்துட்டேன் கறி குழம்பு செய்கிறதுக்கு. பசிக்குதுன்னு சொன்னேன். எங்கள் அம்மா சரின்னு சொல்லிட்டு பிளேட் எடுத்து தோசையும் கார சட்னியும் வச்சு கொடுத்தாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் என்ன மார்னிங் சண்டே, என்ன லன்ச்சு, என்ன டிஃபன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் சாப்பிடுங்க ஒரு வாவ், செம்மையாக இருந்தது. எங்கள் அண்ணனும் நீ சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டான். அப்படியே முட்டை ஃப்ரிட்ஜில் ஒன்று எடுத்து அம்மா முட்டை ஆம்லேட் தோசையில் ஊற்றி முட்டை தோசையாக கொடுத்தாங்க. பாதி வீடியோ ஆக்சுவலாக நான் எடுக்கலை. கறி குழம்பு செய்யும் போது நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், அதனால் எடுக்கலை. அதனால் பாதியிலேருந்து எடுக்கிறேன். ஒன்றும் இல்லை, முன்னாடி வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது சிக்கன் குழம்பு தான் செய்கிறோம். எனக்கு சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறது தெரியாது. எங்கள் அம்மா செய்கிறது நீங்கள் அப்படியே பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் அம்மா நடுவில் எங்கள் அப்பாவுக்கு தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. அங்கே எங்கள் அப்பா நைட் டியூட்டி பார்க்குறனால லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. இப்போ தான் எழுந்திரிச்சாங்க. எங்கள் அம்மா கறி குழம்பு செஞ்சுட்டு அங்கே தோசை ஊற்றிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே மிளகாத்தூள் தீர்ந்ததுனால சாமான்லேருந்து மிளகாத்தூள் தேடிட்டு இருந்தாங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சாமான் வாங்குவீங்களா, இல்லை கையோட டெய்லியும் தேவையானதை டெய்லியும் ஒரு நாள் வாங்குவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் எப்படி சிக்கன் குழம்பு செய்வீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மா ஆக்சுவலாக மீன் குழம்பு, சிக்கன் குழம்புலாம் செம்மையாக செய்வாங்க. இப்போ டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் அம்மாங்களும் இப்படி தான் சண்டேயில் பிஸியாக இருப்பாங்களான்னு கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் 3 டீஸ்பூன்.
நான் வந்து எப்போவுமே சண்டேஸ் ஆனால் சண்டேஸில் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். வீட்டு வேலை, காய அறுக்கிறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன். நான் வந்து இல்லை, எங்கள் அம்மா, நான், எங்கள் அப்பா, எங்கள் பாட்டி, எங்கள் அண்ணன் எல்லோரும் சேர்ந்து தான் சண்டேஸில் ஜாலியாக ஹெல்ப் பண்ணிவிட்டு ஜாலியாக சமைச்சு சாப்பிட்ருப்போம். சண்டேஸ் ஆனால் எங்கள் அம்மா மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நண்டு குழம்பு, மந்தி பிரியாணி அந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்டாக செய்வாங்க. ஒரு நாள் எங்கள் அப்பாவுக்கு டைம் கிடச்சா எங்கள் அப்பா கூட பிரியாணிலாம் சூப்பராக செய்வாங்க. அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு. எங்கள் அம்மா இதையும் பார்த்துக்கிறாங்க. இப்போ தோசையும் எடுத்துட்டுருக்காங்க. எங்கள் அம்மா ஆக்சுவலாக பிஸியாக தான் இருப்பாங்க. எங்கள் அம்மா வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, பசி கேலரின்னு. அதை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பசி கேலரியில் வந்து எங்கள் அம்மா டைலர் அதனால் டைலரிங் பற்றி தான் போடுறாங்க. டெய்லியும் தைக்கிறது தான் உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறாங்க. மறக்காமல் பார்த்துங்க. இப்போ வந்து சிக்கன் போட்டாச்சு குழம்புல. நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சம். எங்கள் அம்மா அதுக்குள்ளே அங்கே தோசை சுட்டு முடிச்சிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து அந்த பேஸ்ட் அரைச்சிருந்தோம்ல கறி குழம்புக்கு, அதிலே தண்ணி ஊற்றி அதில் பேஸ்ட்டில் இருந்ததா அதோட விட்டோம். இப்போ அகாரம் இருக்கா, அகாரோவில் நாங்கள் சிக்கன் செஞ்சிடணும்னு சொல்லியிருந்தோம்ல, சிக்கன் வச்சுருந்தோம்ல, அது வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, சாப்பிட்டு சொல்கிறேன். அவ்வளோதான், உருளைக்கிழங்கு போட்டால் கறி ரெடி, கறி குழம்பு. பாருங்கள், அகாரோவில் செஞ்ச சிக்கன் எவ்வளோ மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக வந்திருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு கடிச்சிடலான்னு சொல்லி சிக்கனை பிச்சு சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. உருளைக்கிழங்கு போட்டாச்சு. என்னதான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் தான் அங்கே படிச்சுட்டு இருக்கான். அதான் குரல் கேட்டுச்சு. அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது. அப்புறம் அதுக்குள்ளே வீடியோ எடுத்துக்கும் போதே எங்கள் அம்மா ஒரு வேலை கொடுத்துட்டாங்க. போய் துணி காய போட்டு காஞ்சிச்சு எடுன்னு சொல்லிட்டு, அதுதான் இப்போ எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு கிளிப்பெல்லாம் எடுத்துடலாம். அப்புறம் துணியெல்லாம் எடுத்து பெட்டு மேலே ஓரமாக போட்டுடலாம். நீங்களும் சண்டேஸில் வேலை செய்வீங்களா, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாக்ஸ் வந்து எப்போவுமே சாக்ஸ் பையில் தான் போடுவோம். எங்கள் அண்ணன், நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எங்கள் அண்ணனை ஓப்பன் பண்ண சொன்னேன். அந்த பையை வம்பிழுத்துட்டு இருக்கான், என்ன நக்கல் பண்ணிட்டுருக்கான். இந்த மாதிரி தான் உங்கள் அண்ணனும், உங்கள் அண்ணன் இருக்காங்களா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சி